வெல்கம் டு இணைந்த கையில் இன்ஜினியரிங் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிங்கர்னஸ் மோட்டார் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சிங்கர்னஸ் மோட்டார் என்பது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றக்கூடிய ஒரு மோட்டார். மோட்டாருடைய லோடானது அதிகரித்தாலும் குறைஞ்சாலும் ஒரே ஸ்பீடில் சுற்றக்கூடிய மோட்டர் சிங்கர்னஸ் மோட்டர் மட்டும் தான். சரிங்களா? அது என்ன பிரின்சிபலில் ஃபங்க்ஷன் ஆகுது? சிங்கர்னைசேஷன் அப்படிங்கிற பிரின்சிபலில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொட்டேட்டிங் மேக்னெட் மீது ஸ்டேட்டாருக்கு சப்ளை கொடுக்குறோம். ஸ்டேட்டார் சப்ளை கொடுக்கும்போது ரொட்டேட்டிங் மேக்னெட் உருவாகுது. சரிங்களா? ரோட்டாருக்கு தனியாக ஒரு சப்ளை வந்து கொடுக்கப்படுகிறது, டிசி சப்ளை கொடுக்கப்படுகிறது. ஸ்டேட்டாரில் வரக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட் ஃபீல்டு, ரோட்டார்ல ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு மேட்ச் ஆகும் பொழுது, அதாவது லாக் ஆகும் பொழுது அது சிங்கர்னைசேஷன் ஒரே ஸ்பீட்ல சொல்ல ஆரம்பிக்குது. சரிங்களா? சிங்கர்னைசேஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சரிங்களா? ரோட்டார் வந்து ஒரே சிங்கர்னஸ் ஸ்பீட்ல ஒரே ஸ்பீட்ல சுத்துறதுக்கு இந்த ரெண்டு இடத்துலையும் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் காரணமாக இருக்குது. ரோட்டாருக்கு தனியாக டிசி சப்ளை கொடுக்கப்படுகிறது. ஸ்டேட்டாருக்கு 3 phase ஏசி சப்ளை கொடுக்குறோம், ரோட்டாருக்கு டிசி சப்ளை கொடுக்குறோம். அப்ப இந்த உருவாகக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆனது சேமாக இருக்கும் பொழுது ஒரே ஸ்பீட்ல சுத்துது. அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டார் கொடுக்கக்கூடிய 3 phase சப்ளை இருக்கு இல்லைங்களா? ஸ்டேட்டார் கொடுக்கக்கூடிய 3 phase சப்ளை அதோட ஃப்ரீக்வன்சி, ஏசி சப்ளையுடைய ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஒரு மோட்டாருடைய இது ஸ்பீடு என்பது நம்பர் ஆஃப் போல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கு நம்ம ஃபார்முலாவே சொல்லுவோம், NS = 120/P சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல அது வந்து அந்த ஸ்பீடு டிஃபர் ஆகிறதுன்னு அது சேம் ஸ்பீடு அப்படின்னு வரும்போது அந்த ஃபார்முலா இந்த சூட் ஆகாது. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏசி சப்ளையை பொறுத்தும் இருக்கும், நம்பர் ஆஃப் போல்ஸை பொறுத்தும் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஒரு மோட்டாரை டிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் அதே போல்ஸ் தான். அது வந்து கிரிட்டிக்கலான விஷயம். நம்பர் ஆஃப் போல்ஸை மாற்றி அமைப்பின் மூலியமாக ஸ்பீடை மாற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம் அல்ல. சரிங்களா? அதுக்கு இந்த ரெண்டு விஷயத்தை பொறுத்து தான் இந்த மோட்டார் வந்து சிங்கர்னஸ் ஸ்பீட்ல சுற்றுவதற்கு ஒரு மெயினான காரணமாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா ரோட்டார் அண்ட் டிசி எக்ஸைட்டேஷன். ரோட்டார்ல எப்படி டிசி எக்ஸின் உருவாகுது, ரோட்டார் மற்றும் டிசி எக்ஸைட்டேஷன் இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல போறோம். ஸோ ரோட்டாருக்கு தனியாக டிசி சப்ளை கொடுக்க போறது, அங்க எக்ஸைட்டேஷன் ப்ராசஸ் உருவாகுது. எக்ஸைட்டேஷன் ப்ராசஸ் மூலியமா என்ன நடக்குதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ரோட்டார்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணப்படுகிறது, உருவாகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. சரிங்களா? அப்படி உருவாகுனாலதான் இந்த ஸ்டேட்டார்ல உருவாகக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட் இதுவும் மேட்ச் ஆகும் பொழுது சிங்கர்னைசேஷன் பிரின்சிபல் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படிங்கிறது விஷயம் வந்து மேட்ச் ஆகுது, ஒரே ஸ்பீட்ல சுத்துது. சரி, சிங்கர்னைசேஷன் அண்ட் டார்க் எப்படி ப்ராசஸ் நடக்குதுங்க? சிங்கர்னைசேஷனும் டார்க் எப்படி உருவாகுது, சிங்கர்னைசேஷன் எப்படி நடக்குது, அந்த டார்க் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நம்ம முன்னாடியே சொன்னதான். ஸ்டேட்டாருக்கு 3 phase சப்ளை கொடுக்குறோம், அதனால டார்க் உருவாகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. ரோட்டாருக்கு சப்ளை கொடுக்கும்போது அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. சரிங்களா? ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றை ஒன்று இன்ஃபேஸ்ல வரும் பொழுது ஒன்றை ஒன்று லாக் பண்ணிக்குது. அதன் மூலியமாக என்ன பண்ணுது, ஒரே ஸ்பீட்ல சுத்துது. சரிங்களா? அப்ப ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது ரோட்டார்லையும் ஸ்டேட்டார்லையும் ரோட்டார்ல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அதனால ரெண்டும் ஸ்பீட்ல சுத்துது. இதோடைய ஆபரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எல்லா இடத்துலையும் சிங்கர்னஸ் மோட்டரை பயன்படுத்த முடியாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோட்டார், ஸ்பெஷல் டிசைனிங் மோட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெஷல் பர்பஸ் மட்டும் தான் பயன்படும். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல சுத்தக்கூடிய மெஷின்ஸ் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மோட்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு லைக் தட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம டெக்ஸ்டைல் மில் சொல்லலாம், ஸ்பின்னிங் மில் சொல்லலாம், நூல் நூக்கிறது, நூற்பாலை, டெக்ஸ்டைல் மில்லுங்கிறது துணி நெய்யும் ஆலை, டெக்ஸ்டைல் மில்லு என்ன டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, டெக்ஸ்டைல் மில்லு. அப்புறம் பேப்பர் மில்லு, பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இங்கெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடே தேவைப்படும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பின்னிங் மில் அப்படிங்கிறது பஞ்சில இருந்து நூலா நூக்கக்கூடிய ஒரு மில், அதான் ஸ்பின்னிங் மில் அப்படின்னு சொல்லுவோம். அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நூல் நூற்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா வரணும். ஏன்னா கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. சரிங்களா? ஒரே ஈவனாக வரணும். ரைட்டுங்களா? அப்படி வரும் பொழுது நூலோட திக்னஸ் ஒரே ஈவனா வரணும்.
அப்படி வந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பீடு கான்ஸ்டன்டா ஸ்பீட்ல சுத்தும் போது தான் அது பாசிபிள் ஆகும். ஸ்பீடு அதிகரிக்கிறது குறையினா ஒரு இடத்துல திக்னஸ் அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்டைல் மில்லும் அதே மாதிரி துணி நெய்யும்போது துணியோட திக்னஸ் நம்ம உடுத்தக்கூடிய துணியோட திக்னஸ் ஈவனா இருக்கும். ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல கம்மியா இருந்தா நம்ம அதை சூஸ் பண்ணாம பண்ண மாட்டோம். அந்த நூலை அந்த அடை யாரும் விரும்புவாங்களோ விரும்ப மாட்டாங்க, சரிங்களா? அதனால அந்த இடத்துல பஞ்ச நூலாக்கி நூலை வந்து ஆடையா நெய்யும் பொழுது, துணியாக நெய்யும் பொழுது அது ஒரே லெவலாக ஒரே டிசைன் மட்டும் இல்ல ஒரே திக்னஸ் ஈவனாக வர வேண்டும். ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம சிங்கரன்ஸ் மோட்டர் வந்து சூஸ் பண்ணாங்க. அடுத்து பேப்பர் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது பேப்பர் நம்ம பயன்படுத்தக்கூடிய பேப்பரோட திக்னஸ் வந்து ஈவனா இருக்கும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டர் சிங்கரன்ஸ் மோட்டர் பயன்படுத்தணும் அப்படின்னா தான் அது வந்து ஒரே ஸ்பீட்ல சுத்தும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அவங்க சூஸ் பண்றாங்க, சரிங்களா? இது போன்ற இடங்கள்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைக்கூடிய இடங்கள்ல சிங்கரன்ஸ் மோட்டரானது பயன்படுத்தப்படுகிறது, சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கரனஸ் மோட்டருங்கிறது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டரு. கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தேவைப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த சிங்கரனஸ் மோட்டரை பயன்படுத்திக் கொள்ளலாம். சிங்கர்னைசேஷன் அப்படிங்கிற பிரின்சிபல தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சிங்கர்னைசேஷன்ங்கிற பிரின்சிபல் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுக்கு திரும்பவும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸ்டேட்டாருக்கு ஏசி சப்ளை கொடுக்கும்போது உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரோட்டாருக்கு டிசி சப்ளை கொடுக்கக்கூடிய டிசி சப்ளை தனியாக எக்ஸைட்டேஷன் ப்ராசஸ் மூலியமா கொடுக்கப்படுவது ஏற்படக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட். இந்த ரெண்டும் வந்து இன்ஃபேஸ்ல வருது. அதன் மூலியமா இது ஒன்றை லாக் பண்ணிக்குது. அப்படி லாக் பண்ண மூலம் ஒரே ஸ்பீட்ல சுத்துது. லாக் பண்றது மீன்ஸ் அது வந்து பிளாக் பண்றது கிடையாது. லாக் பண்ண அது இன்டர்லாக் ஆயிடுது. ஸோ இன்டர்லாக் ஆகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஸ்பீட்ல சுத்தும் பொழுது அது லோடு அதிகரிச்சாலும் குறைவானாலும் லோடு மோட்டாருடைய ஸ்பீடு வந்து அதிகரிக்குது. நார்மலான மோட்டர்ல லோடு அதிகரிக்குது, இது ஸ்பீடு அதிகரிக்கும் பொழுது லோடு குறைவா இருக்கணும். நார்மலான மோட்டர்ல ஸ்பீடு குறையும் பொழுது குறையுது அப்படின்னா லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இது ஜெனரலான மோட்டர்ல. இந்த சிங்கர்னஸ் மோட்டர்ல இந்த வேலையே இல்லை. நீ எவ்வளவுதான் லோடு அதிகரிச்சாலும் எவ்வளவுதான் லோடை குறைச்சாலும் ஒரே ஸ்பீட்ல தான் சுத்தும். 1400 RPM 1400 RPM தான் கடைசி வரைக்கும். லோடு அதிகரிக்கணும், கூட்டுறோம், குறைக்கணும் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் சொன்ன முக்கியமான பாயிண்ட் தான் காரணம். ஸோ அதனாலதான் இது வந்து சிங்கரனஸ் மோட்டார். இது சிங்கரனஸ் மோட்டார் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோட்டார். It is used in the special type of applications like that paper mill, textile mill and spinning mill இது போன்ற இடங்கள்ல பயன்படுகிறது, சரிங்களா? கான்ஸ்டன்டா ஸ்பீடு எங்க தேவைப்படுது அங்கெல்லாம் இந்த மோட்டாரானது பயன்படுது, சரிங்களா? இந்த வீடியோல நம்ம சிங்கரனஸ் மோட்டார் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னொரு டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.